எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு தை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. தை மாதம் முக்கியமாக 5 முக்கியமான விஷயங்கள் அல்லது 5 முக்கியமான செய்திகள் காத்துட்ருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், அவிட்டம் முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம், 7 சனி மகர ராசிக்காரங்களுக்கு முழுமையா விலக போது நல்ல ஒரு செய்தி. சரிங்களா? ரொம்ப நாளா லாஸ்ட் ஒரு 7-8 வருஷமா வாழ்க்கைய புரட்டி போட்ட, வாழ்க்கைய தலைகீழா மாத்தின நிறைய விஷயங்கள நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு 7-8 வருஷம் முன்னாடி உங்களோட வாழ்க்கை ஒரு மாரி இருந்திருக்கும். அதன் பிறகு வாழ்க்கை வேற மாரி மாறி இருக்கும் டோட்டலா. என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஏங்கி இருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்க படாத கஷ்டங்களே கிடையாதுங்க. இந்த 12 ராசியில லாஸ்ட் ஒரு 7-8 வருஷம் மகர ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டங்கள வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க. வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும் நிறைய பேருக்கு. என்னடா வாழ்க்கை இது? இதுக்கு மேல என்னடா இருக்கு இழக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான நிலைக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்கிறது. மெல்ல மெல்ல குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள கண்டிப்பா சரி செய்யும். பொருளாதார பிரச்சனை இருக்கா? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கே அப்படின்றவங்களுக்கு, இந்த காலகட்டம் பண வரவ உண்டு பண்ணி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வருமானத்த உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஆனா பண வரவு நல்லா இருக்கும். சரிங்களா? குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள இது சரி செய்யும். 2வது விஷயம், ராசிக்குள்ள சூரியனும் புதனும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க ஆல்மோஸ்ட். சரிங்களா? இந்த சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறது தை மாசம் சொல்லுவோம். சரிங்களா? மகரத்துக்கு சூரியன் வந்து தை மாதம் சொல்லுவோம். அவர் குருவினுடைய பார்வையை வாங்கி இருக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இது மகரத்துக்கு சரியா வருங்க. சரிங்களா? ஏன்னா குரு பார்வையில சூரியன் அமர்ந்து ராசிக்குள்ள இருக்கும்போது வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துலயும் இருந்தும் நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரு திறவுகோலா இந்த மாதமானது இருக்கும். என் வாழ்க்கையில அது நடக்கல, இது நடக்கல, என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, போராட்டமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒத்துமையும், சந்தோஷமும் பலப்படும் குடும்பத்துல. அதே மாரி உங்களோட எண்ணங்கள் தெளிவாகும். ரொம்ப கரெக்ட்டா யோசிப்பீங்க. கரெக்ட்டா ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. இது இப்படித்தான் போகும், இது இப்படித்தான் நடக்கும்னு சொல்லிட்டு கரெக்ட்டா யோசிச்சு அஸ்யூம் பண்ணி அதுல ஜெயிச்சு காமிப்பீங்க. அதே மாரி ரொம்ப அந்த மந்தத்தன்மை தற்போது விலகுங்க. ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க. அந்தந்த காரியத்த அந்தந்த தேதியில அன்னன்னைக்கு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடயே வாழ்க்கைய வந்து கொண்டு போவீங்க. அது கரெக்ட்டா உங்களுக்கு நடந்து முடியும். சரிங்களா? ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. 3வது விஷயம், ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து பாக்கியத்தையும், லாபத்தையும் பார்க்கிறது சிறப்பு. இந்த காலகட்டம் வந்து திருமணம் ஆன பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து அந்த ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருக்கு, டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு உங்களோட வாழ்க்கையில. சரிங்களா? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளை நினைச்சு இருக்கின்ற கவலைகள், குழந்தைகளை சார்ந்த கவலைகள் தற்போது விலகும். அதே மாரி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், மாணவ மாணவிகள பொறுத்தவரைக்கும் படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் சரியாகும். அதாவது யுஜி முடிச்சுட்டு பிஜிக்காக நீங்க ட்ரை பண்றீங்கன்னவங்களுக்கு, கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றங்கள வாழ்க்கையில கொடுக்கும் இந்த அமைப்ப பொறுத்தவரைக்கும். சரிங்களா? தைரியமா இருங்க, முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் தான். 4வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாருங்க. 2வது பகுதியில ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி அடைவார். அதாவது மிதுனத்துக்குள்ள போவார். ஸோ இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து ராசிய பார்க்கும்போது, கொஞ்சம் மனசுலயும் சரி, உடம்புலயும் சரி ஒரு புது தெம்பு கிடைக்கும். ரொம்ப போல்டா வந்து எதையுமே வந்து அணுகுவீங்க அப்படின்னே சொல்லலாம். தைரியமா எதையும் அணுகுவீங்கன்னு சொல்லலாம். முயற்சிகள்ல கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல ஒரு பாபகிரகம் உட்காரும்போது, அது வந்து வெற்றிய கொடுக்கும். வாழ்க்கையில ஜெயத்த கொடுக்கும். எதையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மைய கொடுக்கும்.
கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த கடன் பிரச்சனை இருந்து வெளியே வரதுக்கான சில வாய்ப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னே சொல்லலாம். ஆனா என்ன ஒண்ணு, இந்த செவ்வாயே லாபாதிபதியா வருவார் நேரத்தை பொறுத்த வரைக்கும். அவர் 6ஆம் இடத்துல போய் மறையும் போது பொருளாதார ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்களை இந்த மாதிரி 2வது பகுதி கொடுக்கும். ஆனா என்ன ஒண்ணு, குரு பார்வை லாபஸ்தானத்துல இருக்கறனால எது வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். பிளஸ் 2ஆம் இடத்துல சனி வலுத்து இருக்கிறதும் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்சம் அதிகமா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரியான தன்மைகளை அந்த தொழில் ரீதியா இது வந்து கொடுக்குங்க. அதை மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கணும். சரிங்களா? ரொம்ப கஷ்டப்படுறது மற்றவங்களை ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கிடைக்கும். அதற்கடுத்து இந்த மாதிரி 2வது பகுதியில கடைசி விஷயங்களை பார்க்கும்போது 3ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் இணைவாங்க. இந்த ராகு சுக்கிரன் இணைவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு இணைவு அப்படின்னு தான் சொல்லணுங்க. சரிங்களா? காரணம், அது 3ஆம் இடத்துல இணையறதுனாலதான். சரிங்களா? ஏன்னா இந்த 3ஆம் இடம் சிற்றின்பங்களை குறிக்கின்ற இடம், தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம். சரிங்களா? அந்த இடத்துல ராகுவும் சுக்கிரனும் இணையும் போது சிற்றின்பம் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும். காமம், காதல் சார்ந்த எண்ணங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுக்குங்க. சரிங்களா? அதனால எதிர்பானம் சார்ந்த நபர்கள் கிட்ட கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியாக செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட முதல் பகுதி நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பாக்கியம் எதையுமே அனுபவிக்கின்ற ஒரு தன்மைக்கு உங்ககிட்ட அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி எதையுமே மாற்று கோணத்துல சிந்திப்பீங்க. வாழ்க்கையை கொஞ்சம் சந்தோஷமா, அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை சற்று தூக்கலா அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்குன்னு ஒரு எல்லை இல்லாம போகக்கூடாது. சரிங்களா? எதையுமே அளவோட வச்சுக்கிட்டா சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா உண்டுங்க. ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை சற்று அதிகப்படுத்திக்கங்க. வாழ்க்கையில குலதெய்வ அனுகிரகத்தை நீங்க பெற்றாலே போதும். வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் உங்களால வந்து ஜெயிச்சு காமிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. சரிங்களா? ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த தை மாதம் ஓரளவுக்கு வாழ்க்கையில தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு வழி பிறக்கும். 5 விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்.